ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கான 2020 நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் உள்ளது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு 10 to 15 மார்க்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே முக்கியமாக என்னென்ன கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை லைக் பண்ண தட்டி விட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து 2 மார்க்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை டோப்பிங்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாமுக்கு வரதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸசைஸ்? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த ரெண்டுமே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த சம் வந்து பார்த்து வச்சுக்காங்க, இந்த ஒரு சம்மாவது பார்த்து வச்சுக்காங்க. ஸோ ரொம்ப முடியாதவங்க இந்த ஒரு சம் இந்த வாட்டி ரிப்பீட்டட் ஆக சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே எப்படி பார்த்தோம்னா, ஸோ 19th கொஸ்டின், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃப்ரெஸ்னல் அண்ட் ஃப்ரான்கோஃபர் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ராக்ஷன். ஸோ வந்து லெசன் 7 நினைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து கொரோனா டிஸ்டன்ஸ் தேடி வரதுக்கான அதிகபட்ச சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் ஸ்கிப் ஏரியா வந்து இன்சைட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் ஏரியா ஷார்ட்டஸ்ட் ஏரியான்னு ஒன்று இருக்கும், அதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான், இது இந்த வாட்டி வரதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ அதுதான் வந்து வாட் இஸ் ப்ரிஃபர்டு. ஸோ இது வேண்டாம், ஸோ அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கால்வனோமீட்டர் கன்வர்ஷன் இன்டு அம்மீட்டர், இந்த வாட்டி கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சம் வேண்டாம். சரி, அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர் ஆவரேஜ் பயாலஜி எனர்ஜி, இந்த கொஸ்டின் வந்து வேண்டாம், சரி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே இந்த கொஸ்டின் டெரிவேட் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் வித் கெப்பாசிட்டி ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் ஃபஸ்ட் லெசனில் ஒரு கொஸ்டின் உண்டு. அதே மாதிரி செகண்ட் லெசனில் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று உண்டு. ஸோ இந்த ரெண்டு படிச்சு அந்த ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணலாம். நான் கன்ஃபார்மாக சொல்கிறது ரெண்டுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரப்போகுது. அப்புறம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிசி ஓவர் ஏசி, இது வந்து கன்ஃபார்மாக வரக்கூடிய கொஸ்டின். அடுத்ததாக வந்து இது வந்து வேண்டாம். ஸோ அப்புறம் டி பிளாக்ல எடுத்த எலக்ட்ரான்ஸு, இந்த வாட்டி 5 மார்க் இல்லை 3 மார்க் ஏதாவது ஒரு கொஸ்டினில் கம்பல்சரியாக வரப்போகுது. ஸோ படித்து வச்சுக்காங்க. ஸோ அதுக்கு கீழே ஆண்டனா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இது வேண்டாம். ஸோ அதான் கேட்க சான்ஸ் இருக்கு, பட் வேண்டாம். ஸோ அது கீழே வந்து 5 மார்க் பார்த்தோம் அப்படின்னா மிரர் ஈக்குவேஷனு, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் என்னது ஆங்கிள் ஆஃப் டேவியேஷன். இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் 5 மார்க்குக்கு வரப்போகுது இந்த வாட்டி. அஸ்வராக சொல்கிறேன், 5 மார்க் உங்கள் கையில். ஸோ 3 கொஸ்டின் படித்தா 5 மார்க் நம்ம சொன்னால் படிச்சிருங்க. 6th லெசனில் இருக்குது அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது தேவையில்ல. ஸோ இதுக்கு கீழே வந்து டார்க்கு, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை 2 பேராகனெக்ட், இது வந்து கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த அடிக்கிறதுக்கு. ஸோ மேக்ஸ்வெல் டெஸ்ட் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த எழுதுமே எல்லாமே வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இந்த கொஸ்டின் இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாமுக்கு வரலன்னா பாருங்கள், கன்ஃபார்மாக வரும். மேக்ஸ்வெல் இன்டெகிரேஷன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம். ஸோ அது கீழே வந்து டேவின்ஜர் மேக்ஸ் பண்ணு, இது இந்த வாட்டி வரக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கீழே போர் ஆட்டம் தியரி, ஹைபிரிடேஷன் இது விட்டுருங்க. அப்புறம் கீழே வந்து டிரான்சிஸ்டர் ஓஸ்லேட்டர் இருக்கா. ஸோ இந்த இடத்துக்கு ஓஸ்லேட்டர் வராமல் ஆம்பிளிஃபையர் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆம்பிளிஃபையர், டிரான்சிஸ்டர் அண்ட் ஆம்பிளிஃபையர். அப்புறம் எங்கே பீரியட் டெக்னிக்ஸ் இருக்கா. ஸோ அதுக்கு பதிலாக ஆர்எல்சி சர்க்யூட் படிச்சு வச்சுக்காங்க, ஆர்எல்சி சர்க்யூட். ஸோ இந்த 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் நம்ம சொல்கிறதுல. இங்கே ஆம்பிளிஃபையர், இங்கே ஆர்எல்சி சர்க்யூட். ஸோ இந்த ரெண்டையும் படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் பண்ணிடலாம் கன்ஃபார்மாக. அது கீழே வந்து காஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படியே இது வேண்டாம், விட்டுருங்க. இந்த வாட்டி வரதுக்கு இது வந்து சான்ஸ் கம்மி. பட் இந்த இஎம்எஃப் பொட்டன்சியோமீட்டர், இது வந்து போனட்டே வந்து 2025 வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வேறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ இதே இடத்துல பீட் ஸ்டோன் பிரிட்ஜ் வர சான்ஸ் இருக்குல்ல, மேக்ரோஸ்கோபி ஃபார்முலா, இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்து இந்த கொஸ்டின் வந்து படிச்சிங்கன்னா 15 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம், 10 to 15 மார்க்ஸ். ஸோ அஸ்வரா சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை.